குரு ஞானானந்த குரு பகவானுக்கு. நம்ம எல்லாம் நம்ம சுவாமி கண்கண்ட தெய்வமான குருநாதர்கிட்ட சின்ன வயசுலேருந்து நிறைய ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒவ்வொரு லீலையும் அனுபவிச்சிருக்கோம். அவர் நம்ம லைஃபையே நம்ம லைஃப்பில் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் தான் எல்லாமே நமக்கு இருந்து காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் அவர் ஸ்தூல ரூபத்தில் இருக்கும்போதும் சரி, சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கும்போதும் சரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணிண்டா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதனால் ஒத்தொத்தராக அவள் அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்குது, கடல் போல் அனுபவங்கள் இருக்குது. அதனால் ஒத்தொத்தரும் ஒவ்வொரு அனுபவமும் சொல்லிகிட்டே வந்தேன்னா அப்புறமா டைம் இருந்தால் திரும்பி ஒரு செகண்ட் ரவுண்டு திரும்பி போவோம். ஏன்னா 4:45 நம்ம 4:45 வரலும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எத்தனை முடியுமோ அத்தனை நம்ம சுவாமியை பற்றி தெரிஞ்சுப்போம். முதல்ல உமா அக்காவை சுவாமிகிட்ட பற்றி பேச சொல்லிவிடுவோம். ஏறுமா கோபால் வாத்தியார், சாரி பார்க்கல, நான் வர்றேன். லைஃப் நம்ம தப்போவத்திலேயே பெரிய டிவோட்டியான வயசான டிவோட்டியான கோபால வாத்தியார் அவர் இருக்கார். அவர் அனுபவங்களை முதல்ல அவர் சொல்லட்டும். எல்லாரும் ஒவ்வொரு அனுபவம் சொல்லுங்க தயவு செய்து. என்ன சொல்கிறேன்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நாளைக்கு புஸ்தகத்தில் வர போகிறதுக்காக சொன்னேன். सद्गुरुनाथ महाराज की मंदस्मित मगाम्बोजम महनीय गुणार्णवम मधुराभाषिणम शांतं सर्वभूतदयापरम भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोस्मि निर्मल ज्ञानसिद्धये. हरिओ. அண்ணல் ஞானானந்தம் அம்புயத்தால் நம்பியவர்கள் எண்ணமெல்லாம் ஈடேறுமே. இதை நாம் சிந்தனையில் வச்சோம்னா அதை வச்சுக்கிட்டு நாம் பார்த்துக்கலாம். அதாவது திடீர்னு நான் இப்போ வந்து மற்றவருடைய அனுபவத்தை கேட்கலான்னு வந்தேன். சாமி நம்ம முதல்ல அதாவது இருக்கிற அனுபவத்தில் எனக்கு தான் ஆரம்பம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு ஏதோ சாமி பேச வச்சுட்டாரோ இன்னும் நான் யோசிக்கிறேன். அதாவது 1943 என்னுடைய 11வது வயசில் சித்தலிங்க மடத்தில் சுவாமிகளை முதல் தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. பாக்கியம் அதுக்கு வந்து என் பெற்றோர்கள் தான் காரணம். அதாவது அந்த காலத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தவிர உயர்ந்த வைக்க பள்ளியோ உயர்நல்ல பள்ளியோ ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். ஒரு தாலுக்காவுக்கு ஒரு இதில் தான் ஹைஸ்கூல் இருக்கும். 10 மைலுக்கு அதுக்கப்புறம் தான் ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும். நான் வந்து பக்கத்தில் சித்தலிங்க மடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 3 மைல் கிராமத்தில் ஆற்காடுங்கிற கிராமத்தில் 5வது போய் முடிச்சுட்டு 6வதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை செய்யும்போது எங்கள் அப்பா வந்து சித்தலிங்க மடத்தில் தினசரி 4 மைல் நடக்கணுமே முடியுமான்னு கேட்டார். சரி படிச்சுதான் ஆரம்பிச்சது. நம்ம சித்தலிங்க மடத்தில் வந்து 1943 6ஆம் வகுப்பு சேர்ந்தேன். அதாவது அதாவது என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப பரிதாபகரமான சூழ்நிலை. அதாவது எங்கள் தந்தையார் வந்து வில்லேஜ் கணக்கு பிள்ளை. அவருக்கு வந்து 7 ரூபா தான் அப்போ சம்பளம். இந்த சம்பளத்தில் நான் வந்து அங்கேருந்து காலையில் தயார் பண்ணி ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு திரும்பி இங்கே வர்றதுங்கிறது ரொம்ப, அதாவது எப்படி என்னை சாமி காப்பாற்றினாங்கிறது ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி, ஏன்னா நான் மேற்கொண்டு நான் வந்து அவர் எனக்கு என் மீது செலுத்தின அனுப்புக்கு எத்தனை தரம் 1000 தரம் உழைச்சாலும் அதுக்கு வந்து ஈடாகாது. குருவின் கருணைக்கு ஒன்றும் நம்ம பாதுகாக்க முடியாது வச்சுக்கலாம். தினசரி காலையில் சில சமயங்களை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வேண்டிய ஆகாரம் இல்லாமல் எடுத்து வேகமாக நான் மாட்டு வந்துடுவேன். திரும்பி அதாவது எங்கள் அப்பானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பள்ளிக்கூடத்து எதிர்த்தாப்புலேயே சுவாமி தங்கியிருந்ததுனால
பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லுவார். அப்படி சொல்லியிருக்கும்போது அது மாதிரி கூடிய அதே மாதிரி தான் காலையில் பள்ளிக்கூடம் 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பி, நான் 8:45 வந்தேன்னா ஒரு கிணத்தடியில் காலையில் மீன் உடனே போய் சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு சரி கடவைக்கு போவோம் ஏதோ சொல்லுவார். சில சமயத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு பேசாமையே நாமான்னு இப்போ கிளம்பிடுவேன். அதாவது அந்த சமயத்தில் மதிய உணவுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு கிடையாது. மதிய உணவு சில சமயத்தில் நான் காலையிலேருந்து வீட்டிலேருந்து எடுத்துன்னு வருவேன், சில சமயத்தில் எடுத்துன்னு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது அந்த புஸ்தக பையே ஒரு சாதாரண சாக்கு பை, அதாவது அந்த அளவுக்கு சாதாரணமான ஒரு இதில் பை பக்கத்தில் கையில் ஒரு அலுமினிய டியூன் பாஸ் மாதிரி கையில் எடுத்துன்னு வருவேன். சில சமயங்களில் அந்த டியூன் பாஸ் எடுத்துன்னு வர தெரியாது, அதாவது வரமா அது எடுத்துன்னு வர முடியல, அதனால் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இங்கே நமஸ்காரம் பண்ணும்போது சில சமயத்தில் அவர் கவனிச்சுட்டு மத்தியானம் இங்கே வந்துடுவோன்னுவார். அதாவது அப்போ சித்தலிங்க மடத்தில் பரிச்சாரகர்களோ நித்திய சமயங்களோ அந்த மாதிரி ஒரு திட்டமான இதுவே கிடையாது. அவருக்கே ஒரு தலைமை ஆசிரியர் வெங்கட்ராமன் ராவ் வீட்டில் இருந்தால் கேரியரே சாப்பாடு வரும். சில சமயங்களில் யாராவது அங்கே வீரசோர்த்து ஒரு ராயர் வருவார், அவர்கிட்ட சொல்லி சில சமையல் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே வந்துடுவோன்னுவார். எனக்கு அப்போ சரி நமக்கு கண்டது சோறு தானே சாப்பிட்டோமா திரும்பி. அதாவது சுவாமி ஏதாவது ஒரு எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிற மாதிரி அதாவது சுவாமின்ற ஒரு பெரிய இந்த பயத்தில் இல்லாமல் ஒரு விசுவாசத்து பெரியத்தோடு நேர வருவேன். சில சமயத்தில் அவர் எடுத்துன்னு இருப்பார், மீதி அங்கே இருக்கும், அங்கே எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படிம்பார். சில சமயங்களில் அதாவது அந்த முன்னாடி இந்த அவர் சில சமயத்தில் இந்த இப்போல்லாம் அந்த இலையெல்லாம் இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது. வாழை மட்டைகள் எடுத்து அவரே வாழை மட்டையை நறுக்கி அதாவது சில சமயங்கள் அதை நான் கவனிச்சிருக்கேன். வாழை மட்டையை நறுக்கி அதில் 2 நறுக்கி அதில் இலையை தயார் பண்ணி வாழை மட்டையில் ஒரு இலையை தயார் பண்ணி அவருக்கு ஒன்று வச்சு இன்னும் 2-3 தயார் பண்ணி வச்சுருப்பார். 2-3 இலை இருந்தால் என்ன மாதிரி நண்பர்லாம் இருக்காங்க போல நினச்சிட்டு அந்த மாதிரி சில சமயத்தில் அந்த வாழை மட்டை இலையில் சாப்பிட்றது உண்டு. சில சமயத்தில் அந்த சில சமயத்தில் அவர் அந்த பாத்திரங்கள் தான் இருக்கும், இலை இருக்காது. போய் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம சுத்தப்படுத்திட்டு நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு. சில சமயத்தில் இந்த கேரி இல்லையே மிச்சம் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படி அங்கேயே தங்கி சில சமயத்தில் நான் அவளோட சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 41லேருந்து 46 வரையில் சித்தலிங்கம் மட்டும்தான் தினம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். சில சமயம் எதிர்பாராத சமயத்தில் ஏதோ காரணத்தில் சாமியை தரிசனம் பண்ணாத போயிடுவேன். அதாவது தினசரி சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே சாமியை பார்த்தியா, அங்கே யார் இருக்கா என்னன்னு எங்கள் அப்பா கேட்பார். சில சமயத்தில் நான் அதாவது போய் தானே அந்த பார்த்துட்டு வந்தேன் யாரும் இல்லை உடனே அப்படி சொல்லிவிடுவேன். அவர் வரும்போது எங்கள் தந்தையார் என்ன பண்ணுவார்னா, அப்போ போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை. சித்தலிங்கம் வழியாக திருக்கோவில் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் அடிக்கடி இலாக்கா சம்பந்தமாக இதில் அட்டன் பண்ணிவிட்டு வருமானம். அவர் வரும்போது என்ன பண்ணுவார்னா, ஒரு நாக்கு ஒரு கல்கண்டு வாங்கின ஒரு சித்தலிங்கம் மடத்துக்கு இடையே ஒரு கல்கண்டு வாங்கிட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி அவருக்கு எதாவது தீர்த்தம் வேணுமான்னு கேட்பார்.
இதை பார்த்துக்கிறேன். அதாவது அந்த ரொம்ப வைதீகமும் இல்லை, வைதீகம் இல்லாமல் இல்லை. அதாவது வழியில் எங்கேயும் தீர்த்தம் சாப்பிட மாட்டார். ஏன்னா அங்கே தீர்த்தம் சாப்பிட அதாவது அவரே கிணத்துல இறங்கி படிக்க வேண்டாம், இங்கே உள்ள தீர்த்தம் இறக்கி போய் சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அப்பாவினுடைய கருணை எனக்கு குடும்பத்திலேயே அவருக்கு ரொம்ப கருணை செலுத்தினால சில சமயத்தில் அங்கே பையன் அங்கே தினம் வந்துட்டுருக்கானான்னு கேட்பார். வந்துட்டுருக்கானே சில சமயத்தில் ஏதோ நினச்சிடாம ஏதோ வர சொல்லு, அதாவது நான் வரலைங்கிறதையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்லாமல் சில சமயத்தில் வருவான். ஆனால் வந்து நான் அதை பற்றி இன்னும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் அப்படி இல்லை, இதை வச்சுட்டு அடுத்து நான் அது வரும்போது நீ தினசரி பள்ளிக்கூடம் சரி இப்போ சாமியை பார்க்கலன்னு தெரியுது எனக்கு. அதனால் கொஞ்சம் கடுமையான வாக்கால சொல்லி அதுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது அங்கே பார்க்கலன்னா இங்கே திரும்பி இங்கே வீட்டுக்கு நீ வரக்கூடாது, அது மாதிரி ஒரு பயமுறுத்தினார்னு வச்சுங்களேன். அந்த கணக்கில் வந்து நான் தவறாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தவறாமல் ஏதாவது எனக்கு முடியல. அதாவது நிறைய உணவு ஆகாரங்கள் மதிய உணவு அதுக்கு நிறைய போட்டிருக்கார். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அண்ணாண்ட ஹாலில் ஜனங்க இருக்கா, அண்ணாண்ட பக்கம் உள்ள நிறைய பேர் இருக்கும்போது என்ன சாப்பிடணும், சாப்பிட முடியாமல் அதாவது எனக்கு சாப்பாடு அதாவது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை, அதாவது ஏதோ காரணம் நீ ரூமில் போய் நின்றுக்கோன்னார் என்ன. அதாவது கிணச்சடிக்கு பக்கத்தில் ஒரு ரூம், அது அவர் அந்த ஹாலில் உட்காந்துருக்கார். நான் இங்கே வந்த உடனே நீ அங்கே ரூமுக்கு போகணும் ஜாடை காட்டினதோடு சரி. அதுக்கப்புறம் நான் போய் நின்று எதுக்கு நிற்க சொல்கிறாருன்னு தெரியலையானோடனே இன்னெண்ட பக்கம் வந்து பார்த்துட்டு நான் அந்த டப்பா எடுனார். உடனே ஒரு டப்பா எடுத்து அது ஏதோ சாம்பார் சாதம் ஏதோ எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் வரல, அதில் பிசைஞ்சு இருந்தேன். இலை இல்லை. அவராவது அந்த டபரா அதில் அவரை சாத்தா பிசைஞ்சு அவர்த்தி அதாவது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த பிசைஞ்சு கையை பிடிச்சி கோம்பார். 2 கையால் வாங்கி இந்த மாதிரி அது மாதிரியும் ஒரு அதை நினைக்கும் போது தான் எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி சாதம் செஞ்சு உப்பு போட்டதில்லை. தாயினும் சால பருத்தின்னு மாணிக்க வாசகர் படித்தது பின்னாடி தான் தெரிஞ்சின வழி அப்போ எனக்கு தெரியல. ஆனால் அனுபவத்தில் அப்போவே முன்னாடி எனக்கு தெரிஞ்சதுனால அதை வந்து அப்படியே தொடச்சிக்கோ, டபரா என் கையில் கொடுத்து உள்ள வச்சு நிமாண்டு போ. அவர் எனக்கு சாதம் போட்டதே மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது உடனே கை காலம் நான் மாட்டேன். உடனே திரும்பி இங்கே ஹாலுக்கு வரலாம், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் மாட்டேன். கிழமை ஸ்கூல் பக்கம் அந்த பக்கம் ஊருக்கு போயிட்டேன். இந்த மாதிரி சில சமயங்கள் நடக்கிறது உண்டு. 46 ESLC அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒன்று வைப்பாங்க. அது திருக்கோயிலூர் ஹைஸ்கூலில் போய் எழுதணும். அதுக்கு அதாவது அது சாமிகிட்ட வந்து எழுதி விட்டு சுத்திரங்க மரத்தில் வந்து ஏதோ ஒரு வசதியாக எழுதி 46 ESLC பாஸ் பண்ணிட்டேன். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்னமோ பேர் அதுக்கு சர்டிஃபிகேட். 47 வந்து திரும்பி மேற்கொண்டு படிக்கணுமே. என்னென்னா எங்கள் அப்பா அவனுடைய சூழ்நிலை மேற்கொண்டு எங்கேயும் படிக்க முடியாது. பக்கத்தில் எங்கேயும் ஹைஸ்கூல் இல்லை. 2 பக்கம் திருக்கோவிலூர் தான் வரணும், இல்லாட்டா உளுந்தூர்பேட்டை போகணும், இல்லாட்டா விழுப்புரம் போகணும். அங்கே தான் ஹைஸ்கூலில் ஒழிய நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து பக்கத்தில் அருகாமையில் ஒன்றும் இல்லை. சுவாமி என்ன படிக்க வைக்க முடியாது போலுக்கு, படிக்க வைக்க எங்கள் வீட்டிலே வச்சுக்குவாங்க போலுக்கு, என்ன பண்ணுறதுன்னு சாமி கேட்கும்போது இப்போ அப்பா சொல்கிறத கேட்டு நம்ம வீட்டில் இருப்போம். என்ன எவ்வளோ படிப்பு உண்டோ அவ்வளோ நம்ம படிச்சுக்கலாம், அதுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டார். 47 46 47 ஒரு வருஷம் அந்த கிராமத்து கடையில், அதாவது அங்கே ஒரு மளிகை கடையில் போய் உட்காந்து வீட்டில் சும்மா இருக்காத அப்படின்ட்டு
மளிகை கடையில் போய் உட்காந்து போட்டல அதாவது பக்கத்துலேயே இந்த ரேஷன் கடை இருக்கும். இந்த ரேஷன் கடை கணக்காக நான் மளிகை கடைக்கு ஒரு ஐயர் பையன் வந்து மளிகை கடையில் வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய இந்த ரேஷன் கடையில் என்ன குமாஸ்தாவை போட்டு இப்படி நான் அப்படி ஒரு வருஷம் ஓடித்து. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ஹையர் ட்ரைனிங்னு 8ஆம் கிளாஸ் படித்தவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்போல்லாம் வந்து 25 பைசா கவரில் ஒரு விண்ணப்பத்தை எழுதி யாரோ ஒரு பக்கத்தில் ஒரு ஆலோசனை மேலே எங்கள் அப்பா அந்த கவரை வாங்கி அப்ளிகேஷனை வாங்கி விழுப்புரம் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஒரு ஆர்டர் வந்தது. 47, 49 இங்கேருந்து அதாவது ஆயந்தூர் ஸ்டேஷன், அதாவது அப்போ அந்த ட்ரைனிங் ஸ்கூல்லையும் வெளியிலேருந்து வந்து படிக்கலாங்கிற மாதிரி ஒரு அனுபவம். அப்போல்லாம் வந்து அங்கே ஹாஸ்டல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் அந்த சேர்க்கறது. அதை பற்றி எனக்கு ஆயந்தூர் ஸ்டேஷன்லேருந்து இந்த மாதம் சீசன் டிக்கெட், அந்த சீசன் டிக்கெட்டை வந்து ஆயந்தூர்லேருந்து விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி 4 ரூபாய் எனக்கு தெரியல மாதத்துக்கு. அந்த 4 ரூபா டிக்கெட் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவேன். எனக்கு சிரமம் இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப அது எப்படியோ நடந்து சாமியான கிரகத்தில் அந்த 2 வருஷம் ட்ரைனிங் போய் நல்லா பாஸ் பண்ணிட்டு திரும்பி சாமி எழுது நமஸ்காரம் பண்ணேன். சரி, வேலை கடையும் கவலைப்படாமல் அப்பா சொல்கிறபடி கேளு. நான் இந்த நடுவில் இது 47 49 ட்ரைனிங் முடிஞ்ச உடனே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கள் சகோதரர் என்னென்ன காட்டு பையன் என்னென்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நாங்கள் திரும்பி வந்துட்டோன்னே எங்கள் அப்பா காலமாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னே கேட்குறாரு, ட்ரைனிங் பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் பண்ணிட்டே கவலைப்படாதுன்னு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் வரல. அந்த ஒரு 3 மாதம் உடனே அண்ணானுடைய ஆதரவில் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தெய்வ சங்கல்பம் அப்போ வந்து ஜில்லா போர்டு நிர்வாகம், அதாவது தென்னார்காடு ஜில்லா பூரா ஒரு 8 தாலுகா, அந்த ஜில்லா போர்டு அதிகாரிகள் அப்ளிகேஷன் போட்டு ஒரு முதல்ல வந்து ஒரு கிராமத்துக்கு திருக்கோவிலூர் நகர ஸ்கூலுக்கு வேலை எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வேலை கிடச்சின்னு. அப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசம் அது. அப்போ சம்பளம் வந்து அப்போ குடும்பம் வந்து காட்டுப்பயிரில் இந்த நடுவில் வந்து சாமியை வந்து இப்போ அடிக்கடி பார்க்க முடியாது, வேலைக்கு போயிட்டதுனால. அதாவது காட்டுப்பயிலேருந்து திருக்கோவிலூர் மேற்கால பக்கம் இது 5 மைல் நடக்கணும். காட்டுப்பயிலேருந்து கிழக்கு 5 மைலுக்கு மேலே சித்தலிங்கம் படம், அங்கே 5 மைல் போய் நடக்கணும். அதனால் சாமியை போய் அடிக்கடி பார்க்க முடியறதில்லை. அப்படி அதாவது கொஞ்ச நாள் சாமியை பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பா சாமியை போய் பார்த்துட்டு வான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால எனக்கு அது வந்து ஒரு அதில் கொஞ்சம் அசத்தரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ சூழ்நிலையில் போய் பார்த்த உடனே சரியாக வேலை கிடச்சிது. ஏதோ உடனே அப்போ வந்து இந்த வாத்தியாராக இருக்கவங்க ப்ரைவேட்டாக படித்து பாஸ் பண்ணால் இந்த SSLC எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அவினாசலிங்கம் செட்டியார் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் அப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அது தெரியுமா உனக்கு? அதுபடி முயற்சி பண்ணேன்னு சொல்லி அந்த SSLC அதாவது 3 வருஷம் வாத்தியாராக இருந்தாக்கா அவங்க வந்து அந்த ப்ரைவேட்டாக எழுதலாங்கிற மாதிரி ஒரு சட்டம். 49லேருந்து 50 52வது ஏதோ ஒரு அப்போ SSLC பரீட்சை எழுதினேன் சுவாமி. அது இப்போ வந்து பரீட்சை பயம் ரூபா அதெல்லாம்னு சொன்னால் சாமி அடிக்கடி வந்து பார்க்கணுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்து SSLC வந்து இப்போ முதல்ல படித்தது என்னமோ ESLC தான். 3 வருஷம் வாத்தியார் வேலை. அதில் எதுவும் SSLCக்கெல்லாம் அப்போ வந்து போதுமானோட நோட்ஸ் எல்லாம் இல்லை. அந்த சினிமா நோட்டீஸ்லாம் இப்போ அந்த கிராமத்துகளில் நிறைய கிராம நோட்டீஸ்னால் கொடுப்பாங்க அந்த டூரிங் டாக்கீஸில். அந்த நோட்டீஸுகள்லாம் சேகரித்து வச்சு அதில் 1 சைடு மேலே பேப்பர் இருக்கும். அதெல்லாம் ஏன் அதாவது எதுக்கு சேகரித்து வைப்பேன்னு சும்மா தமாஷா என்ன கூட இருக்கவெல்லாம் கேட்பாங்க. அந்த நோட்டு வாங்கி எழுத முடியாது அப்படி அந்த லெவலில் அந்த படிக்க வச்சு எதாவது இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன்.
எஸ்எஸ்எல்சி 2 அட்டம்ப்ட் பண்ணேன், முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் செகண்டரி கேட் டீச்சரும் ப்ரைவேட்டாக எழுதலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தது. அப்புறம் செகண்டரி கேட் டீச்சரும் பரீட்சை எழுதி அது 54 அந்த மாதிரி பயிற்சி பண்ணேன். இது நடுவில் 53 கல்யாணம் ஆச்சு. அதுவும் காட்டுப்பகுதியிலே சொந்தக்கார வீட்டிலே கல்யாணம் பண்ணினேன். கூட என்னுடைய சகோதரிக்கு ஒரு சகோதரி, என்னுடைய தங்கை, அதாவது அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு விருப்பம் இல்லை, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு பண்ணலாங்கிற போது தங்கையினுடைய கல்யாண நிமித்தம் எங்கள் சகோதரர் வற்புறுத்தல் ஒரு கல்யாணம் நடந்து வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அது குடும்ப வாழ்க்கை ரொம்ப அது வேறு சமாச்சாரம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பியூசின்னு இப்போ இன்டர்மீடியட் பதிலாக ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு ஒரு அது 2-3 அட்டம்ப்ட், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பண்ண முடியல, 2-3 அட்டம்ப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஏ பாஸ் பண்ணேன், பிடி ட்ரைனிங் கிடச்சிது. அப்புறம் எம்ஏ பாஸ் பண்ணேன். அதாவது 47 சாமி, அதாவது ஹைஸ்கூல் படிப்பு வேண்டாம் என்ன சேர்க்கலையே சாமி, சேர்க்கணுமா, எவ்வளோ உண்டு அவ்வளோ படிச்சுக்கலான்னு அவர் சொன்ன ஒரு வேத வாக்கு எனக்கு வந்து கிடச்சி. எம்ஏ எம்எட் வரைக்கும் படிக்க முடிஞ்சது, ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவம்லாம் நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அதனால் வந்து அதாவது அவர் செஞ்ச கருணைக்கு இன்னும் எத்தனை தடவை நான் வந்து உழைச்சாலும் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிஞ்ச அளவு நினச்சினது, அவரை பார்த்து நினச்சினது தினம் மறக்காமல் இருக்கேன். இன்னும் குறை காலத்தில் இந்த வயசில் வரைக்கும் இப்போ 94 வயசில் நடக்கிறது. இந்த நிலைமையிலையும் அவர் வந்து என்னை நல்லபடியாக வச்சுன்னு இருக்கார். அதனால் வந்து கடைசி மூச்சு வரை அவர் நினைவோடு இருக்கணும்னு அவரை நான் பிரார்த்தனை பண்ணி என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். அதாவது இதனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவருடைய கருணை, அதாவது எதையும் எதிர்பார்க்காம யாருக்கு என்ன செய்யணுமோ நம்ம கேட்காம, அதாவது கேட்காதவர்களுக்கும் கேட்டவருக்கும் தன்னை அண்டினவருக்கும் தவறாத அருள் பெய்யக்கூடிய பெரிய கருணை மகாத்மா அவர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு அவருடைய நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு அவரையே பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். நான் இதை மற்றவங்களுடைய அனுபவத்தை கேட்கணும்னு வந்தேன். எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அதாவது சுருக்கம் என்னன்னா, அவரை நம்பினா நிச்சயமாக நமக்கு கடைசி வரல வரையும் நம்ம விட மாட்டார். அதாவது நான் என்ன இங்கே தான் இருக்கார் சூக்ஷ்ம ரூபத்தில், அதாவது ஸ்தூலத்தில் பார்க்க முடியலைனாலும் சூக்ஷ்மத்தில் பல வடிவங்களை அனுகிரகம் பண்ணிட்டுருக்காங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுட்டேன். அதாவது நம்ம இன்றைக்கி அவரை பார்க்க முடியலையேங்கிற பக்தர்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மளை பார்த்துட்டுருக்கார். எங்கிருந்தாலும் என் பார்வையில் இருக்கிறீர்கள். அதாவது அப்படின்னு ஒரு வாக்கியம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல இங்கே ஆசிரமத்தில் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், நீங்கள் என்னை பார்க்க வேணாம், கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன, அதாவது நான் பால் விட்டுட்டே இருக்கேன், நீங்கள் பாத்திரத்தை கவுத்து பிடிச்சுட்டு இருக்கீங்களே, ஓட்ட பாத்திரம் வச்சுருக்கீங்களேன்னு சில சமயத்தில் சொல்லுவார். நான் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் தான் அது கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு மாதிரி ஒரு அடிக்கடி சில சமயத்தை சொல்லுவார். மற்றபடி அவரை பற்றி நிறைய எழுதணும், நிறைய வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நடுவில் அது இப்போ இது ஒரு கலைக்கதைவாக சொல்கிறேன். அதாவது 54 சித்தலிங்க மடத்துக்கு வரும்போது சாமியை பற்றி ஒரு, அதாவது ஜெயராம ஒருத்தர் என்ன மாதிரி ஒரு ஆசிரியர் இங்கே அரகநல்லூர், அவர் வந்து திரு ரமண பக்தர். அவர் ஜெயராம் இங்கே அரகநல்லூரில் படிக்கும் போது சாமிகிட்ட பழக்கமாக நிறைய பழக்கம் உண்டு வச்சுக்கேன். அவர் ஒரு புஸ்தகம் சாமியை பற்றி வெளியிட்டார். அது மாதிரி நாமும் ஒரு புஸ்தகம் எழுதணும் சாமியை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது எல்லோரும் தெரியும் ஜெயராமையர் அரங்கன் ஞானானந்த அனுபவம்னு சொல்லி ஒரு புக்கு. அப்போ அந்த புஸ்தகம் விலை 4 அணா போட்டு, அப்போ 4 அணாவுக்கு போட்டு வாங்க முடியாமல் விரும்பலாம். அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் இல்லை,
அது அது அப்போ நான் அதை எப்படியே சாமியை பற்றி எழுதணும்னு தோணி எப்படியோ அடிக்கடி எழுத வச்சுட்டுருக்கார். அந்த கைங்கரியத்தையாக தொடர்ந்து அவர் அனுக்கிரம் பண்ணணும், அது மூலியமாக அவருடைய கருணையை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கணுங்கிறதுல ஓரளவு அடிக்கடி ஏதோ எழுதிட்டு இருக்கேன். அதனால் தொடர்ந்து அந்த பணி கொடுக்குமாறு அவங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். சர்வஞான மகாராஜகி நாடி அவன் புகழ் சூடி வறுமையெல்லாம் துன்பமெல்லாம் துடைன்னு அப்படின்னு ஒரு சின்ன திருக்குறள். அவரை போய் நாடணும், திருவடியை வழங்கினா வரும் துன்பமெல்லாம் தானாக போகிறது போல துடைக்கணும். ஒரு சின்ன பாட்டு சரியாக சொல்ல வரல. இப்போ நெஞ்சே வருந்தாதே நீங்கும் துயரமெல்லாம் அஞ்சாதே ஞானானந்தர் அருள்பாலைக்க வந்துவிட்டார் இன்பமே என்றாலும் இனி என்ன சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெய் சத்குருமூர்த்திக்கு ஜெய். இந்த அனுபவத்தை பற்றி அண்ணா பேசினதுக்கப்புறம் நான் பேசுகிறது பேச்சாவே இருக்காது இன்னும். ஏன்னா அப்புறம் நான் வந்து அந்த மாதிரி அவளையும் பார்த்துருக்கேன், குழந்தையிலே அவருக்கு நல்லா தெரியும். இப்போது ஏதோ சொன்னதுனாலே ஒரு 2 வார்த்தை குருநாதர் என்னுடைய இதயத்தில் இருந்து பேச வைக்கட்டும். யாவும் தானாய் நிறைந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை மாலும் சிவனும் பிரம்மனுமாகி படைத்த தனி முதல்வனை பாலும் தேனும் கண்ணலும் அமுதும் ஆகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை சத்குருவாம் ஞானானந்தனே என உணர்ந்தேனே. இன்னும் உணரலை, ஒன்றும் தெரியாது. சத்குருன்னு உணர்றதுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் எனக்கு பக்குவமும் கிடையாது. எனக்கு இது வரைக்கும் தாத்தா தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுதான் அடிக்கடி தாத்தா பாட்டு பாட்டோம். நான் வந்து கன்றக்கோட்டையில் பிறந்தது, விழுப்புரம் மாவட்டம். 44 பிறந்தது. இப்போது 82 வயசு. சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அங்கே கிராமத்தில் அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 3 பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் 2 சகோதரர்கள் இருந்தால். இந்த பெரியவ லீலாவதி எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் லீலாவதி. எங்களுக்கு அப்பா வந்து அவளுடைய நாங்கள் செஞ்ச பாக்கியம். ஆற்றுக்கே பாட்டு டீச்சரை வரவழைச்சு இசை வந்து முறையோடு கற்றுக் கொடுத்துட்டுருந்தார். இது நடுவில் வந்து இந்த ஏதோ பாடல்கள்லாம் பாடின்னு இருந்தோம். அப்போ எங்கள் ஊர்லேயே ரெட்டியார், முத்துமல்லா ரெட்டியார்னு அவர் யாருன்றதும் இங்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம சூர்யா அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர். அவர் மூலமாக தான் இந்த குருநாதருடைய ஒரு தொடர்பே கிடச்சிது. இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் இங்கே சித்தலிங்க மடத்தில் ஒரு சித்தர் இருக்கார், அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமாங்கன்னு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் அவர் அழைச்சின்னு வந்தார். அப்போ வந்து அழகாக அந்த ஈசி சேரில் உட்காண்டிருக்கார், தொப்பையோடு தான். இப்போ ஜடாமுடியெல்லாம் கிடையாது, இப்போ நல்லா பழம் மாதிரி உட்காண்டிருக்கார் அவர் அப்படியே. அப்புறம் நாங்கள் போயிட்டு நமஸ்காரம் பண்ணி, இந்த குழந்தைகள் வந்து இசையோடு இது மாதிரி பாடுறோம். அப்படியா பாடுவோமே அப்படின்னார். அப்போ வந்து இந்த தினசரி வழிபாடு அந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் தெரியாது, கீர்த்தனைகள் தேவாரம் அது பாடினோம். சரி, நாம் இங்கே இந்த இதுக்கு விடுமுறைக்கெல்லாம் வந்துவிடுவோம், இங்கேயே இருப்போம், தாத்தாவோடு இருப்போம் அப்படின்னு. சரின்னு அப்புறம் அடிக்கடி அது வந்து நம்ம குருஜியோட பாட்டு மாதிரி அப்பொழுதே நடைந்தேன் ஆனந்தம்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, உணர்ந்தேன். அந்த மாதிரி அப்பொழுதே எங்களை வந்து ஆட்கொண்டுட்டார். என்னென்ன தெரியல, ஒரு மாயம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரார்த்தனையோ அங்கே கோயிலுக்கு போகணும் இங்கே கோயிலுக்கு போகணும் எதுக்குமே கிடையாது. எல்லாமே அவர் தான், தாத்தா தான். ஆற்றில் அப்போவே குருவாரம் பஜனை, குருநாதருடைய ஃபோட்டோ வச்சுட்டு நாங்கள்லாம் பஜனை பண்ணுவோம். ஊருக்காரா எல்லோரும் வருவா, கேட்குறதுக்கு வருவா. இப்படி வந்துட்டு போயின்னு இருந்தோம். அண்ணா சொல்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஸ்கூலில் 5வது வரைக்கும் தான், 6வது கூட கிடையாது. அப்புறம் குழந்தைகள்லாம் வெளியில் அனுப்பக்கூடாதுன்றதுனால அம்மா வந்து இந்த குழந்தைகளுக்கு படிப்பு இதுவாகிடுறது. அதெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது. நம்ம இங்கே இருந்து குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்குவோன்னு சித்தலிங்க மடத்துலேயே எதிர்க்கையே பள்ளி, அங்கேயே இருந்தோம். அப்போது லீலாவுக்கு அவன் முடிச்சு விட்டான்.
8வது வந்து மெட்ராஸில் யாரோடையும் இருந்து அவள் 8வது முடிச்சு கல்யாணமும் ஆயிடுத்து 61. நாங்கள் வந்தப்போ நானும் என் தம்பி அவன் சுவாமிக்கிட்ட ஆசிரமத்திலேயே இருந்துட்டு பிட்சை பண்ணி அவருக்கும் ஒரு கேரியரில் எடுத்து வச்சுட்டு அங்கேயே காத்துன்னு இருப்போம். இப்படி ஜாடை காட்டுவார். செகண்ட் பெல் அடித்த பிறகு தான் ஓடுவோம், அதுக்கு முன்னே போகக்கூடாது, அதுக்கப்புறம் தான் போவோம். இப்படியே அங்கே பள்ளி படிப்பு. அங்கே வந்து 10வது 11வது முடித்தா, அப்போ SSLC வந்துடுத்து. நான் வந்து 8th வரைக்கும் தான் படித்தேன். அப்போது அதுக்கப்புறம் அது நடுவில் ஒரு நாள் வந்து இதே போல் ஸ்கூலுக்கு கிளம்பணும், நாழி ஆகிடுத்து. சுவாமி எழுந்தே வரல, பக்தா யாரோ உக்காண்டிருக்கா. சரி இப்படி காட்டுறார், கேரியரில் எடுத்து வச்சுட்டு போங்க அப்படின்னு. சரி எடுத்து அவருடைய ரூமில் வச்சுவிட்டு போயிட்டு வரோம். சுவாமி இன்னைக்கு பிட்சை எடுத்துக்கல அப்படின்றார். எங்களுக்கெல்லாம் ஒரே அழுகையாக வந்துடுத்து. ஏன்னா அந்த சமயம் பார்த்து யாரையோ அனுப்பிச்சிருக்கார். அது இதுவும் ஆகிடுத்து, மடி இல்லை, தொட்டுட்டா. அவள் ஏன் சாமி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் ஏன் அனுப்பினால்னு நாங்கள் சண்டை போடுறோம். இல்லை அப்புறம் பார் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுருக்கு சுவாமி அப்படின்ற. ஒரு பெஞ்சு போட்டு உம்ரா ஸ்டவ்வில் மேலே ஒரு பாத்திரத்தில் அரிசி, காய், பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கதம்பமாக பண்ணி வச்சுருக்கார். கொடுக்குறாரு. அவ்வளோ அமுதமாக இருக்குது. அந்த உதிஷ்டத்தை சாப்பிட்டோம். இந்த மாதிரி அனுபவம் சொன்னால் ரங்கஞ்சி மாதிரி அப்புறம் எனக்கும் ஒரு சப்தாகமாக பண்ண வேண்டியதாக போயிடும். அப்பளோக்கெல்லாம் பேச தெரியாது. ஏதோ சின்ன சின்ன குழந்தைகளாக அப்படி அவர்கிட்ட இருந்தோட்டோம். நிறைய கோவிச்சுட்டு மறுபடியும் உடனே வந்து என்ன சாமி ஏதோ சொல்லிடுத்துன்னு. அப்பமா அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த இசையில் வந்து எங்கள் 2 பேருக்குமே அரங்கேற்றம் அவர் தான் பண்ணி வச்சார். ஃபஸ்ட்டு அரங்கேற்றமே சித்தலிங்க மடத்தில் பக்கவாத்தியத்தோடு இங்கே அரங்கேற்றம் பண்ணுவோம். 54 அவர் கையால் கொடுத்த கப்பு இன்னும் வச்சுருக்கேன், குருநாதருடைய இது. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை ஊரை விட்டு வர வேண்டியதாக போய் நேராக வந்துவிடுவோம், அங்கே நமக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விட்டார். அப்பா வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயாச்சு. நானும் அது ஏதாவது மியூசிக் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துருக்கனே போய்டும். வேண்டாமே நமக்கு வேலை, தாத்தாவோடையே இருந்துவிடுவோம் அப்படின்னார். அது மாதிரி இருக்க முடியாது, குழந்தைகள்லாம் படிக்கணும், அவளும் படிக்கணுன்றதுனால சென்னைக்கு இது மாதிரி போகிறேன் கிடச்சிருக்குன்னு. சரி விடுமுறைக்கு இங்கே வந்துவிடுவோம் அப்படின்னார். அது மாதிரி வந்துட்டு இருந்தோம். எல்லா ஒரு இயற்கை நமக்கு கல்யாணம் இல்லைன்னா எல்லாமே அவர் கையால் இங்கே பண்ணி வச்சார். எல்லாமே அப்படி போயிட்டு இருந்தது. இது நடுவில் என்னுடைய தம்பி குமார் அவருடைய பேச்சை கேட்காம தானாக அந்த விதி அவனை இழுத்துட்டு போயிடுது. அது எங்களுக்கு பெரிய இடி. உங்களை நம்பி தானே விட்டோம், அது அவன் கூப்பிடலையே, அவன் கூப்பிடல அப்படின்னு விட்டார். எப்படியோ அந்த ஒரு மனசை அவர் சமாதானப்படுத்திடுறார். அந்த அங்கே வந்து பார்த்தார் அவர் வந்து அங்கே பார்த்துட்டு அப்படி தேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதையும் எவ்வளவோ நிறைய கடந்து வந்தாச்சு. அது மாதிரி அப்புறம் இந்த சித்தலிங்க மடத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அங்கே மகிழ மரம் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கைத்து கட்டியில் தான் படுத்துப்பேன். நாங்கள்லாம் சுற்றி உக்காண்டிருப்போம். ரேகாவோட நீ இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எடுத்த, என்ன படித்த அப்படின்வோம். இந்த இன்றைக்கி மேக்ஸோ சயின்ஸோ அதில் என்ன சொல்லுன்னு நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவார். அப்போ அந்த ஹிந்தியோட எதிர்ப்பு இருக்கும்போது கூட ஹிந்தி படிக்கணும்னு சொல்வார், இப்போ வேண்டான்னுவான். இந்த மாதிரி அவளோட நிறைய பேச்சது. ஒரு நாள் வந்து லீலா தாத்தாவுக்கு ஒரு தாலாட்டு பாடு அப்படின்னார். ஐயோ அப்போ எந்த பாட்டும் தெரியாது, கீதாச்சார தாலாட்டோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சரி அடுத்த முறை பாடுவோமா அப்படின்னு. அதே போல் அடுத்த முறை வரும்போது இது ஒரு சினிமா பாட்டு மெட்டு தான் இருந்தாலும் அது மனசில் போயிட்டே இருந்தது. குருநாதர் சொன்ன இது. அப்போ தான் இந்த தந்தை யாரோ தாயும் யாரோ பாட்டு அது மனசில் உதிச்சு எங்கள் அம்மாவோட இது ரொம்ப அதில் இந்த மெட்டில் நன்னா இருக்கும் போடு அப்புறம் ஒவ்வொரு சரணமாக சொல்லி அடுத்த முறை பாடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆனந்தமாக கேட்க சொன்னார். அதே மாதிரி இங்கே தபோவனத்தில் இந்த நம்ம தீபஜோதி எடுக்கிறோம் இல்லையா,
அப்போ தீபஜோதிக்கு ஒரு தீபஜோதியாய் வருவாய், இது ஒன்று தான், வேறு பாட்டு கிடையாது. இப்படியே எல்லாம் சுற்றிகிட்டே வரும்போது நம்ம இந்த ஹாலில் பாட்டு முடிஞ்சு கொடுத்து சுவாமியே வருவார் இல்லையா கூட. அப்போ திருப்பி உமா நாமாவளி போடு அப்படின்னார். அப்போ தான் இந்த பாகி நாராயணி சொல்லு எல்லாம் முடிஞ்சு குருநாதர் ஆகாரம் எடுத்துட்டு ரூமில் ஓய்வு எடுத்துக்கும்போது படுத்துன்னு இருக்க, நாராயணி நன்னா இருந்தது, பாடுவோம், தினசரி பாடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு யாரானும் பேசட்டும், அப்புறமா நான் பேசுகிறேன். சத்குருநாத் மகாராஜுக்கு. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். எங்கள் குடும்பம் வந்து 1927லேருந்து சுவாமிகளுக்கு பழக்கம். 2027 வந்தால் 100 வருஷம். இந்த சம்பவம் வந்து என்னுடைய சிஸ்டர் சம்பந்தப்பட்டது. புதுப்பாளையத்தில் விஜயான்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டருக்கு வந்து விஜயான்னு பேர். விஜயாவை வந்து நாங்கள் வந்து சுந்தர் அம்மா வந்து நாகராஜன்றவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். சார் மாதிரி இருப்பார் நாகராஜன். கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் குடும்பம்லாம் வந்து சுவாமிகளுக்கு ரொம்ப பழக்கம், சுவாமிகளோடு ரொம்ப நெருக்கம். நாகராஜனுக்கு வந்து சுவாமிகள்கிட்ட பழக்கமே கிடையாது. இப்படி போவார் வருவார், ஆனால் இது பண்ணலாம். விஜயா ரொம்ப வருத்தப்படுவாள். எங்கள் குடும்பத்தில் வந்து எது பண்ணாலும் சுவாமிகளை கேட்காத பண்ண மாட்டோம். ஒரு தடவை நாகராஜன் வந்து மாலை போட்டுட்டார் சபரிமலைக்கு. அப்போல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டா ரொம்ப விரதங்கள் இருந்து ரொம்ப கஷ்டம். இப்பயும் சபரிமலைன்றது இதாக தான் இருக்குது. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டார். நல்ல ஆஜானுபாகுவாக இருப்பார். ஆனால் எங்கள் அம்மாவை மாமி தான் கூப்பிடுவார். மாமி, எனக்கு வந்து நைட் படுத்துட்டா புலி துரத்துற மாதிரி கனவு வருது. பயமாக இருக்கு அப்படின்றார். உடனே அம்மா வந்து சுவாமிகள்கிட்ட வரா, இந்த மாதிரி நாகராஜன் மாலை போட்டுட்டான். அப்படியா? யார் கொடுத்தா? யார் உத்தரவு கொடுத்தா? தெரியாது, பண்ணிட்டான் சுவாமி, மன்னிச்சுக்கோங்க. சரி, நீங்கள் தான் வந்து அனுகிரகம் பண்ணணும். சுவாமிகள் கொஞ்சத்தில் நமஸ்காரம் பண்ண விடவே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சரி நாகராஜனை அழைச்சிட்டு இங்கே வந்துடுவோம் அப்படின்ட்டுருக்கா. அப்புறம் ஒரு நாள் வந்து அம்மா அப்பா நாகராஜன் நான் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். அப்பயும் நாகராஜன் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு விடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாகராஜன் வந்து நமஸ்காரம் பண்ணி இது பண்ணுவோடனே அம்மா வந்து தெரியாத நடந்து கொடுத்த சுவாமி, மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார். உடனே சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த குரூப்போடு நீ சபரிமலை போவேன்னா, அவள் கிளம்புற அன்னைக்கு இருமுடி திருமுடியோடு இங்கே வந்துடுவோம், மற்றதெல்லாம் சுவாமி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். தனுர் மாதம் காலங்காத்தால் வேண்டிய வேஷ்டி கீஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டா. வேஷ்டி கீஷ்டி எல்லாம் வாங்கிட்டு குதிரை வண்டியில் அம்மா அப்பா நாகராஜன் விஜயா நான், எனக்கு அப்போ 9 வயசு, எல்லாம் வந்துட்டோம். தனுர்மாச பூஜை நடந்துட்டு இருக்கு. சுவாமி சொல்கிறார், தனுர்மாச பூஜைக்கு அப்புறம் இன்றைக்கி 300 பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் கைலாச குருக்கள்னு இருந்தார், அங்கே தான் நடந்தது. இந்த இதை வந்து எல்லாருக்கும் இருமுடியை பிரித்து எல்லாம் பூஜையோடு எல்லாம் சேர்த்துட்டு இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகராஜனுக்கு வந்து அம்மாட்ட இந்த வெள்ளை வேஷ்டி கட்டுன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். நாகராஜன் வந்து வெள்ளை வேஷ்டி கட்டுன்னு வந்துட்டார். கைலாச குருக்கள் கற்பூரம் ஏற்றுறார். ஐயப்பனை இங்கேயே வர வச்சிருவோம்
இல்லை கைலாச குருக்கள் இருமுடி திருமுடி எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவோம் இங்கே, நீ மூணு வேளம் மூணு தடவை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லிட்டு அந்த இருமுடி எடுன்றார். அதில் இருக்கிற நெய், நம்ம இதுக்கு மலைக்கு நெய் தானே எடுத்துன்னு போவா, நெய்யை இதில் விட்டுடலாம், விளக்கேற்றிடலாம். அன்னைக்கு ஆரம்பித்த மகர தீபம் இது. மகர மாதம், அதாவது தனுர் மாதம் காலையில் ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து தான் மகர தீபம் அதுவே ஆரம்பிச்சது எங்கள் அத்திம்பேரால தான். அத்திம்பேர் நிற்கவே இல்லை, குதின்னு குதிக்கிறார். அவரால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண அவர் அப்போ அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுத்து காத்து லட்சம் ஞானானந்தகிரி சுவாமியே சரணமையப்பான்னு சுவாமியை பிடிச்சிட்டு கதறார். சுவாமி நமஸ்காரமே பண்ண உடல, ஆனா விழுந்து நமஸ்காரம் கட்டிண்டு ஒன்றும் கவலை வேணாம் சுவாமி பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அப்போ பிடிச்சவர் தான் சுவாமிகளை, வேற எந்த தெய்வமும் தெரியாது அவருக்கு. அப்போ கைலாச குருக்கள் கல்பூரம் ஏத்தின்னு வந்தார். அத்தனை பேரும் பார்த்தா அவ்வளோ பாதம். அந்த விபூதியில நான் என் கண்ணால பார்த்தேன். விபூதியில மலையிலேருந்து கீழே இறங்கி வர சின்ன பாதம், அப்படியே ஐயப்பன் பாதம் படியிலேருந்து அப்படியே எல்லாரும் பாருங்க, ஐயப்பன் இங்கே வந்தாச்சு. அந்த ஹாலில் நடந்தது அது. நான் இருந்தேன் அப்போ, எல்லாரும் இருக்கா. அப்போ அந்த சம்பவம் எங்களால் இந்த நிமிஷம் மறக்க முடியல. சபரிமலை ஐயப்பன் சாதாரண தெய்வம், உக்ரமான தெய்வம். எங்கேயான இது பண்ணலாம் கூட பக்கத்தில் ஏதான ஒரு ஐயப்பன் கோயிலில் போய் தான் இருமுடி செலுத்தி தான் நம்முடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணணும். நம்ம சுவாமிகள் தான். அது அன்னிலேருந்தே எங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் இங்கே தான். திருப்பதி போய் மொட்டை அடிக்கணுமா, எல்லாம் தப்போகணும். இது இப்படி இருக்க இன்னொரு நான் கண்டினியூ பண்ணட்டுமா? நீ எங்கள் குடும்பத்துக்கு கல்யாணம் அத்தனையும் பண்ணி வச்சுப்பா சுவாமிகள் தான். ஏன்னா 1927 தெரியும் சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு 5 வயசுலேருந்து தெரியும். அம்மாவுக்கு 18வது வயசில் தாத்தா தவறி போயிட்டா. அந்த காலத்தில் சொத்து சுகம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டா. கொஞ்ச நாள் 18 வயசு வரைக்கும் சுவாமி அம்மா வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் புருஷ துணையில் வர முடியல. அங்கே திருக்கோவிலூரில் ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லி மங்களம் என்னை பார்க்கவே இல்லை, மங்களத்தை வர சொல்லு, மங்களத்தை அவள் பஜனை பண்ணுறவா நீ இனிமே ரெகுலராக ஏகாதசிக்கு இங்கே பஜனை பண்ணணும். சுவாமி ஆற்றுல பாட்டி அம்மாவோட அம்மா எனக்கு கொள்ளு பாட்டிலாம் இருந்தா. கொள்ளு பாட்டி தான் சித்தலிங்க மடத்தில் சுவாமிக்கு இது மாதிரி திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கச்சு பிக்ஷை பண்ணி போடுவா. இவ்வளோ பெரிய மகான்னு தெரியாது. எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்கா. சுவாமிகள் அங்கே இருக்கச்சு இங்கேயே வருவா. தாத்தா செத்து போனவனே அந்த இது முடிஞ்சுட்டு ஐஷ்ணவரத்துக்கு ஆள் இல்லை. அப்போ இந்த கூட்டின்னு வானோடனே ஏகாதசி பஜனை ராத்திரி ஃபுல்லும் நடக்கும். பெரிய பாட்டி துணைக்கு வருவா. அதாவது பாட்டியோட அம்மா அவள் துணைக்கு வருவா. வந்துட்டு வரைச்சே சுவாமிக்கு பால் இது சக்கரை இது டிகாஷன் எல்லாம் எடுத்துட்டு காலையில் பஜனை பண்ணி சாப்பிட்டுட்டு சில நாளைக்கு காலையில் துவாதச பாராயணம். இங்கே புளிய மரத்தில் அந்த புளியங்காயை எடுத்து பாட்டி இது கசக்கி, இதெல்லாம் நான் 1950s சொல்கிறேன். கசக்கி சுவாமிக்கு இப்போ துவாதச பாராயணம் முடிச்சுட்டு பாட்டி அம்மா எல்லோரும் போவாள். சில சமயம் ராத்திரி பஜனை முடிஞ்சவொடனே நாட்டு நஜராவோ கல்யாணி மாமி எல்லாருமா சேர்ந்து பண்ணுவா. அவள் அம்மா கிராஸ் பண்ணி போனோம். சாமி இருக்குன்னு சொல்லி வாசலில் போய் வழி அனுப்புவா. மழை கொட்டுன்னு கொட்டித்தான். ஐயோ இப்படி மழை கொட்டுறதே சாமி, நான் இங்கேருந்து பார்த்தேனே கூட ஒரு மாமியை துணைக்கு தான் அம்மா எப்படின்னு கூட்டின்னு வருவா. நான் சுவாமி பார்த்துட்டே இருக்கேன், நீ போயிட்டு வா. ஒரு ஸ்டேஜுக்கு போனவொடனே பெண்ணையாற்றில் கட்டினோடனே மழை டப்புன்னு நின்றுடுத்து. பின்னாடி ஒரு பைரவர் கூடையே நாய் வந்தது. நாய் அம்மா ஆற்றுக்கு வாசலில் போனவொடனே நாய் காணாமல் போயிடுது. மறுநாளைக்கு என்ன ஜாக்கிரதையாக போனியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அம்மா ஃபுல்லும் சுவாமி பிரசாதம் சாப்பிட்டு தான் அம்மா ஃபுல்லும் வளர்ந்தது. அது மாதிரி அம்மா அப்பா கல்யாணம், அடுத்த கல்யாணம் இங்கே சரசா சித்தி இருந்தாலே அவள் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தி ஆத்து மனுஷவா பேசுகிறவா சுவாமி தான். இங்கேருந்து பொண்ணு தான் வரும், வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. நகை நட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவளுக்கு கண்டிஷன் போட்டுருவா. அது மாதிரி எல்லா கல்யாணமும் இங்கே தான் நடந்தது. சுவாமி தான் எங்கள் ஆற்றுல எல்லா கல்யாணமும், இன்க்ளூடிங் என்னோடய அக்கா பிருந்தாலேருந்து இங்கே தான் நடந்தது கல்யாணம். எல்லாரும் கல்யாணம். எங்கள் கடைசி சித்தி கல்யாணம் வச்சு அவள் மெட்ராஸில் போய் செட்டில் ஆகிட்டா. அப்போது சுவாமி தப்பவனத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னா. அப்போ மணிமாமா இங்கே இருந்தார் இல்லையா, KN சுப்பிரமணியம், அவரை இங்கே நடந்தால் அவள் சம்பந்தியாத்து மனுஷாக்கெலாம் உங்களை பற்றி தெரியாத, ஆசிரமத்துக்கு ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிடுவா, நம்மளால் சொல்ல முடியாது, கீழையூரில் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணினான். கல்யாணம் சாயங்காலம் ஜான் மாதம் முடிஞ்சிடுது. ராத்திரி ஜல் 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 சத்தம். ஒரு 1000 குதிரையில் அப்படியே எல்லோரும் அப்படியே வரா. நான்லாம் சின்ன குழந்தை, எங்களுக்கெல்லாம் கூட காதில் வருது. எல்லோரும் ஒரே கத்துறோம். எங்கள் பாட்டி எங்கள் கல்யாண பொண்ணு ஆயிடுச்சுட்டு பொண்ணை காணும் கத்துறா.
பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் கத்துன்னு கத்துறான். அதுக்கப்புறமா அது தெரிய வந்தது அது சரியான இடம் இல்லைன்னு. அதுக்கு தான் சுவாமி முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இவளோட மாமனார், பிருந்தாவோட மாமனார், அத்திம்பேர், நாகராஜன் அத்திம்பேர், 2 பேரும் சுவாமியோட பெரிய படம் செஞ்சுக்கிறோம். விளக்கு ஏற்றிருந்தது. கற்பூரத்தை ஏற்று ஞானானந்தா ஞானானந்தா என்ன சொன்னா, ஞானானந்தகிரி சுவாமியே சரணமையப்பா ஞானானந்தகிரி கோஷம் போட்டதுக்கு அப்புறம் அந்த குதிரைகள்லாம் காணாது போயிடுத்து. சட்டுன்னு சத்தம் நல்லபடியா முகூர்த்தம் முடிஞ்சது. அப்புறம் காலையில எழுந்து ஒவ்வொருத்தரும் என்ன நடந்ததுன்னே புரியல. இப்படியும் முகூர்த்தத்தை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட அங்கே வந்தா சுவாமி கேட்குறார், என்ன கல்யாணம் நல்லா நடந்துதா? சுவாமி சொல்ல தப்பினேலா? சுவாமி எல்லாம் காரியத்தோடு தான் சொல்லும், ஆனால் மணி ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்புறம் சுவாமி எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அதனால அவரோட இது நாங்கள் தாண்டி நடந்தனா எங்களுக்கு ரொம்ப அது அபச்சாரமாக இருக்கும். அது மாதிரி நிறைய அனுபவங்கள். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். சித்தியும் எங்கள் அப்பாவும் பிருந்தா சின்ன குழந்தையாக இருந்தா. அப்போ சித்தலிங்க மடத்துக்கு அடிக்கடி சுவாமிகளை பார்க்க வருவாள். அப்போ சுவாமிகளை பார்க்க வரைச்சி இவனையும் அழிச்சுன்னு வந்திருக்கா, குமாரியும். அப்போ ராத்திரி இருந்துட்டு சித்தி நிறைய பேசுவா, சுவாமிகளோடக்கிட்ட நிறைய அனுபவிப்பா, எல்லாம் பண்ணுவா. மழை கொட்டுன்னு கொட்டிட்டு, நீ இப்போ போக வேண்டாம் சரசான்னு கூப்பிடுவா. சரசா இங்கேயே தங்கிடலாமே ராத்திரி அப்படின்னா, இல்லை சுவாமி போனோம் ராத்திரி இவன் வச்சுட்டு இருக்க முடியாது, 1.5 வயசு குழந்தை இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னா. சரி போறியா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. அதுக்குள்ளே சுவாமி தூளியை கட்டி அங்கே இவனுக்கு அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் அவன் 2 பேர் திரும்பி வந்துட்டான். பஸ்ஸு ஒன்றா விட்டுதா, நீ பஸ்ஸை விட்டியா, என்ன ஆச்சு, இந்தா போடு குழந்தைய தூளியில், காலையில் போகலாம். அது மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு அப்படி ஒரு செஞ்சுருக்கார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இது நான் சொன்னது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கடலில் ஒரு சின்ன ஒரு துளி. இதுதான் நிறைய எங்கள் குடும்பத்துக்கு அப்படி செஞ்சுருக்கார், செஞ்சுட்டே இருக்கார், ஒன்றும் சூக்ஷ்மமாக செஞ்சுருக்கார். அது நிறையா பேர் இருக்கா, நான் சிம்பிளாக பேசி முடிச்சிடுறேன். 2-3 விஷயங்கள். நான் சுவாமியை பார்த்ததில்ல, அது ஒரு குறை இருந்தது. சுவாமியை பார்த்ததில்ல, நம்ம வரதுக்கு முன்னாடி அவர் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது எப்படின்னு அந்த அனுபவம் அப்பா அம்மா இருக்கும்போது அவகிட்டக்க வந்து சுவாமியை பற்றி ரொம்ப அனுபவம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் அம்மா போயிட்டா. அப்போ வந்து அடடா அம்மா மிஸ் பண்ணியாச்சு, ஏன்னா அம்மா ரொம்ப க்ளோஸாக சுவாமிகிட்ட இருந்திருக்காளே, நிறையா கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி இனிமேல் அப்பா கிட்டையாவது இது கேட்டு தெரிஞ்சு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பிஸி, அதுவும் மிஸ் ஆகிடுது. ஆனால் வந்து சுவாமி எப்படின்னா எல்லாருமே சுவாமி, எல்லாரும் சுவாமி ஃபேமிலி அப்படின்னு இது ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருப்பா. இது ஒவ்வொருத்தரும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட சொல்ல வேண்டியது பக்தால் வழியாக எனக்கு அந்த மெசேஜ் வரும்போது தான் அந்த காலத்துக்கு நம்ம சுவாமியை கூட்டின்னு போடுவேன். அப்போ சொல்லுவா, நீ சுவாமி உச்சிஷ்டம் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நீ, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும், இல்லாட்டா இங்கே யாரும் வந்திருக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நம்ம சுவாமியை பார்த்துருக்கலாம், அதோட விட்டகுறை தொட்டகுறை இப்போ வரலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிஹெச்கே ராவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது சுவாமி சொல்லுவாராம், நமக்கு அந்த காலத்துலேருந்தே பழக்கம். சிஹெச்கே ராவ் இங்கே வரும்போது சுவாமி இடையனா அந்த காலத்தில் தபஸில் இருக்கும்போது சிஹெச்கே ராவ் வந்து இடையனா இருந்து பால் கொடுத்துருக்கார், அதை வந்து அந்த இடத்துல ஞாபகப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சுவாமி அம்மா சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நமக்கு தெரியாது, ஏன்னா நான் வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போது சுவாமி சித்தி ஆகிட்டார். ஆனால் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சு சுவாமி இங்கே திருவேணிகர் சுவாமி இருந்த இடத்துல குடும்பத்தை வச்சு அந்த படத்தில் விளக்க ஏற்றி உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்றது. ஏன்னா எங்களுக்கு எக்கச்சக்க சோதனைகள் இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை சுவாமி சொல்லியிருக்கார், உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன்டா, கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் பார்த்து அவள் பண்ணினதில்லை, சுவாமி பார்த்து தான் பண்ணியிருக்கா. ஒரே வாரத்தில் அந்த கல்யாணம் நடந்தது. இது என்ன மாதிரியா இருந்தாலும் நமக்கு சின்ன வயசில் பக்தி இருக்காது. சின்ன வயசில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நல்லா படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு சுவாமி தேவை, நம்ம நல்லா படிக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கிறதுல மார்க் வராது, நல்லா படிக்காததுல ஒரு பயம் வந்து சுவாமியை வேண்டும் போது அதில் மார்க் வரும். அப்போ தான் நிறையா பாட்டு இங்கே பாடின்னு இருப்போம் இல்லையா, பன்னரும் வேதங்கள் படித்துணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாதுன்றது அந்த அர்த்தம் தெரிகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரு அனுபவம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு தடவை சிவராத்திரியும் போது யூஸ்வலாக அண்ணா வந்து பன்றிபுரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். அந்த தடவை வந்து அங்கே அண்ணா வந்து பன்றிபுரம் போகலை, பர்னூரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் திருமூர்த்தி மாமா இன்னும் 2-3 பேர் அவள் மட்டும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அண்ணா ஏகாந்தமாக உட்காந்துட்டுருக்கா, அண்ணாவை பார்க்க போகிறோம்.
அண்ணா நீங்கள் பரனூர் பன்றியபுரம் போகலன்னு எங்களுக்கு தெரியப்பட்டது, அதனால் பன்றியபுரம் பாண்டரங்கனை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஆமாம்ப்பா, காலங்காலத்தால் பாண்டரங்க இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரையோ கதவை திறக்க சொன்னார். ஒரு பெரிய பாண்டரங்கன் படம், அந்த பாண்டரங்கன் படத்தை யாரோ வந்து இங்கே வச்சுட்டு போனால் காலங்காலத்தில் போயிட்டா சிவராத்திரி அன்னைக்கு அந்த பாண்டரங்கன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பன்றியபுரத்தில் பாண்டரங்கனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு எப்பயுமே விபூதி அபிஷேகம் பண்ண வேண்டியது அங்கே வச்சுருக்கா, எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா. அப்போ திருமூர்த்தி மாமா சொன்னார், உடம்புல எனக்கு கடைசி நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் தபோவனத்தில் இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னார், சுவாமியும் அங்கே நடமாடின்னு இருக்கார் அப்படின்னார். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியும் அங்கே தான் நடமாடின்னு இருக்கார், நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவனா ருத்ரனா அம்பாலா நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை அண்ணா சொன்ன வார்த்தை. ஸோ இப்படி பல பேர் வழியாக நமக்கு வந்து நம்ம பாடுற பாட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் நமக்கு தெரியாமல் பாடின்னு இருப்போம். அதே மாதிரி ஒரு பாட்டு குருஸ்துதியில் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, இது வந்து நம்ம சர்வசவஜம் மெக்கானிக்கலாக பாடின்னு இருப்போம். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது தபோவனத்தில் தனியாக தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ அப்பா அம்மா இங்கே நம்மளை பார்த்து வளர்த்துன்னு இருக்கிறவா, இப்போ நம்ம எந்த தைரியத்தில் நம்ம இருக்கோம், ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு எந்த மாதிரி சூழ்நிலை வேணால் வரலாம் அப்படின்னு இருக்கும்போது மனசுக்கு ஒரே தைரியம் சுவாமி, ஏன்னா அவர் தான் கல்யாணம் பண்ணிச்சு நம்ம வந்தது. அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தொமையேவ மாதாச்ச பிதாத்தோ, எல்லாமே சுவாமியாகவே இருக்கார். நம்ம இந்த ஜென்மத்தில் இவ அப்பா அம்மாவும் இருந்திருக்கான். அந்த ரியலைசேஷன் வந்து அப்பப்போ சுவாமியே தான் கொடுக்குறார், அந்த க்ஷணத்தில் வர்றது நமக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி நிறையா பாடல்கள் நித்தியமும் பாடுறதுக்கே வந்து அதை நமக்கு உணர்த்துவதற்கும் சுவாமி தான் வந்து மனசுக்குள்ளே அந்த புத்தியில் பூழ்ந்து நம்மளுக்கு கொடுக்குறார். அந்த தைரியத்தில் ஓடின்னு இருக்கு. எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு பேசினா அது பெரிய சுபாவமாக பேசிகிட்டே இருக்கலாம். நிறையா பேர் இருக்கா. ஜெய் சத்குரு. ஹலோ. இப்போ கோபால் வாஜர் மாமா சொன்ன மாதிரியும் உமா சொன்ன மாதிரியும் எனக்கும் நானும் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணின உடனே அப்போல்லாம் ரொம்ப நல்லா படிப்பேன். நல்லா இப்போ எஸ்எஸ்சி பாஸ் பண்ணின உடனே சுவாமி வந்து லெட்டர் போட்டார், மேல் படிப்பெல்லாம் நமக்கு வேண்டாம், வேண்டியதெல்லாம் தானே பிற்காலத்தில் வந்து சேரும்னாரு. சரி, சுவாமி சொன்ன பேச்சு வச்சுண்டு சுவாமி சொன்ன வார்த்தையை வச்சுண்டு காலேஜுக்கெல்லாம் ட்ரை பண்ணலை, போகவும் இல்லை. சுவாமி சொன்னார், வீட்டு வேலைலாம் கற்றுப்போம், அப்பாவுக்கு துணையாக இருப்போம்னாரு. அதனால் அப்பாவோட கம்பெனிலேயே போய் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் சுவாமி அம்மா சொல்லி கொடுத்தார், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாச்சு இதெல்லாம் ஆயிடுத்து. நான் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் சாதாரண ஸ்டெனோகிராஃபராக சேர்ந்தேன் 1975. சேர்ந்துவிட்டு சுவாமியோட அனுகிரகத்தில் படிப்படியாக உயர்ந்து வந்தேன். 2000 நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா இவரும் விஆர்எஸ் வாங்கிவிட்டார். அவர் தப்போத்துக்கு வரதாக வந்து செட்டில் ஆக போகிறேன்னார். அதனால் நானும் விஆர்எஸ் கொடுத்துட்டேன். மார்ச் 31 என்னை ரிலீவ் பண்ணணும். அந்த ரிலீவிங் லெட்டர் எனக்கு வரல, இன்னும் அது வரல. மார்ச் 15 ரெஜிஸ்ட்ரார் என்னை கூப்பிட்டு சொன்னார், உன்னோட விஆர்எஸ் லெட்டர் என்கிட்ட இருக்குது, இன்னொரு கையில் வந்து உனக்கு வந்து பெரிய பதவி கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன், உனக்கு எது தேவை, நீ இப்போ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போஸ்ட் எடுத்துகிட்டு நீ இங்கே கண்டினியூ பண்ணுவியா, விஆர்எஸ் வாபஸ் வாங்கிட்டுவியான்னாரு. நான் சொன்னேன், பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பிகாஸ் நான் வேலை பண்ணிதான் வரலும் ஒரு திருப்தியாக வேலை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னை ரிலீவ் பண்ணிட்டேன்னா தப்போந்து போய் நான் சுவாமிக்கு சர்வீஸ் பண்ண போயிடுவேன். இல்லை என்னோடய சுவாமியோட உத்தரவுனால என்னை இங்கே கண்டினியூ பண்ண சொல்லி உங்கள்கிட்ட இந்த த்ரூ யூ எனக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடச்சிருந்தேன்னா ஐ கண்டினியூ மை ஜாப். என்ன யூ ஓன்ட் பிலீவ் ஐ வாஸ் மேட் தி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டிஐஎஃப்ஆ. எப்படி எனக்கே தெரியல, ஜஸ்ட் எஸ்எஸ்சி. அதாவது அப்போ வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்ட்டு எங்களுக்கு, அதாவது அது வரலும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் பாம்பே யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வந்துருந்தது. ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு எல்லாருக்குமே எல்லாம் வந்து பாம்பே யூனிவர்சிட்டி தான் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தது. அப்போது வந்து எங்கள் டிஐஎஃப்ஆரில்
அது டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நாங்களே கொடுப்போம் அப்படின்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அவள் அப்ளை பண்ணியிருந்தா. அந்த ஆர்டரும் வந்துருந்தது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்னை ரிஜிஸ்ட்ரார் பண்ணியிருக்கா. இதெல்லாம் சத்குருநாதர் அனுகிரகத்தை தவிர வேறு எதுனாலையும் முடியாது. சுவாமி சொன்ன மாதிரி பிற்காலத்தில் தேவையானது எல்லா பதவியும் வந்து சேரும்னா மாதிரி எனக்கு வந்து சேர்ந்தது. அதோடு நிற்கல, டேபிள் மேலே சுவாமி தான் வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு அவ்வளோ தகுதி கிடையாது அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் நிர்வகிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னா நம்பவே முடியல. அத்தனை பேரும் அவ்வளோ மரியாதையோடு என்கிட்ட பழகினாங்க. எனக்கே புரியலை எப்படி நமக்கு அவ்வளோ தகுதி வந்தது. அதெல்லாம் சத்தியமாக சுவாமி தான் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு வேலையும் அவர் தான் அங்கே உட்காந்து பண்ணியிருக்கார். திருப்பியும் 2009 நான் விஆர்எஸ் வாங்கறச்சேன். எங்கள் டைரக்டர்லேருந்து எங்கள் கவுன்சில்லேருந்து அத்தனை பேரும் வந்து எனக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்தா. எங்கள் பழைய பாஸுகளெல்லாம் எனக்கு சொன்னால், டிஎஃப்ஆர்லே நடக்காத ஒரு அதிசயம் உனக்கு நடந்திருக்குமா, உனக்கு எப்படி இவ்வளோ கவுன்சிலே உனக்கு வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கறது அப்படின்ட்டு. அதால் சுவாமி அவர் சொன்ன வார்த்தை நம்ம கேட்டோம்னா நம்மளை உச்சிக்கு கொண்டு போய் அவரே உட்கார வைக்கிறாருங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு சொல்லிவிடுறேன். எனக்கு கல்யாணம் வரம் நிச்சயம் பண்ணிடுறது, கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே சுவாமி தான். அப்புறம் பிக்ஷை வந்து சுவாமிக்கு அகரத்துலேருந்து விமலா கொண்டு வருவா, விமலாவும் லீலாவும் கொண்டு வருவா. 1973 மேலே லீலாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது. அப்போது நான் வந்து ஃபேமிலி வேல இருந்தேன், பிள்ளையான் இருந்தேன். 3 மாதம் ஆச்சு. சுவாமி அப்பாவுக்கு லெட்டர் போட்டார். மகாலட்சுமியை பார்க்க திருவையின்னு தான் கூப்பிடுறேன். என்ன திருவையை பார்க்க ஆசை, உடனே பரப்பிட்டு வரவோம்ட்டு. அதனால் அப்பா என்னை வந்து பூனாவுக்கு வந்து என்னை கூப்பிட்டுண்டு இங்கே வந்தார். இங்கே வந்த உடனே அப்போ தான் இந்த கல்யாண மண்டபம் கட்டின்னு இருந்தாங்க. லீலா கல்யாணத்துக்காக கல்யாண மண்டபம் கட்டின்னு இருந்தார் சுவாமி. வந்தப்புறமா இங்கே வந்தவளை சுவாமியை வந்து பிரசவத்துக்கும் பாம்பேக்கு அனுப்பலை. அம்மா பல தடவை கேட்டுவிட்டாங்க. கேட்குறச்செல்லாம் சுவாமி அப்புறமா பார்த்துப்போன்னு இல்லை, சுவாமிக்கு மயக்கமாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லுவார். பதிலே உத்தரவே கொடுக்கல. ஒரு நாளைக்கு சடனாக அங்கே ஊஞ்சல் எல்லாம் கட்ட சொன்னார் கல்யாண மண்டபத்தில். ஊஞ்சல் அதுக்கு சித்திகளாகவும் இருந்தா, அப்போ எல்லாம் அது குழந்தையாவோ அவள் இருந்தா. அப்போ வந்து சுவாமி ஆமாம் நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா தாலாட்டெல்லாம் பாட கற்றுக்கணும் இல்லையா, அதனால் மண்ணு புகழ் அதெல்லாம் பாடுவோமே கற்றுப்போமேன்ட்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டு அன்னிலேருந்து ஊஞ்சல் உற்சவத்தை ஆரம்பித்தார் சுவாமி. அதனால் எப்படிலாம் கருணை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எனக்கு பூஷூட்டலும் இங்கே அன்னை மண்டபத்திலேயே வச்சு சுவாமியே பண்ணினார். அவரை இந்த சேரில் உட்காந்துட்டு என்னை பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்கார வச்சு அங்கேயே சுவாமி வளகாப்பு பூஷூட்டல் எல்லாம் பண்ணி எங்கள் பாட்டி அம்மாவுக்கு பண்ணுறச்ச சுவாமி பார்த்துருக்கு. அதனால் சுவாமிக்கு எல்லாம் தெரியும்னார். பாட்டி அவள் அம்மாவுக்கு பண்ணுறச்சு இவருக்கு தெரிஞ்சிருக்கான் அப்படின்னா அப்படி ஜோக்குன்னு நாங்கள் அப்போ சிரித்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு பரமாத்மா அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது. அதுக்கப்புறமா சுவாமி பிரசவத்துக்கும் ஊருக்கு அனுப்பலை. நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் கோவிலுக்கு 5-6 மாதம் வந்த உடனே சுவாமி வந்து சொன்னார், நமக்கு 5 மாதம் ஆகிடுத்து, நம்ம கோவிலுக்கு வர வேண்டாம், அதனால் சுவாமியை பார்க்கறதுக்கு எப்போவும் வந்துட்டே இருப்போம், அதனால் நம்ம கோவிலுக்கு வர வேண்டாம், இங்கே சுவாமி ரூமுக்கு வரலாம்னாரு. அன்னிலேருந்து சுவாமி ரூமுக்கு தான் மட்டும்தான் வருவேன், நான் கோவிலுக்கு பக்கம் போக மாட்டேன். சுவாமி அப்போது அந்த நுழைஞ்ச உடனே 2 ரூம் இருக்கே, அது 2 ரூமில் உள்ள நுழைஞ்ச உடனே அது வந்து 10-9 ரூம் நம்பர் 10 ரூம் நம்பர் 9 இருந்தது. ரூம் நம்பர் 10 தான் எனக்கும் எங்கள் ஆத்துக்காரருக்கும் கொடுத்துருந்தார் அங்கே இருக்கிறதுக்கு. ரூம் நம்பர் 9 யாருக்கும் கொடுக்காதீங்க, பூட்டி வச்சுருந்தார். அன்றைக்கி வலி வந்த உடனே சுவாமி அம்மாக்கிட்ட சாவி கொடுத்து நம்ம 9ஆம் நம்பர் ரூம் திறந்து விடுவோம் அப்படின்ட்டு அங்கே அனுப்பிச்சார். அப்போ அந்த ரூம் பெரிய ரூமாக இருந்தது. இப்போ தடுத்து இருக்காங்க, அதை தடுத்து ஸ்டோர் ரூமாக இது ரூமாக பண்ணியிருக்காங்க. அப்போ பெரிய ரூமாக இருந்தது. அந்த பக்கம் ஊஞ்சல் பக்கம் அந்த காரிடர்லேயும் சுவாமி ஒரு கதவு வச்சு, இந்த கதவு வழியாக தான் இனிமேல் உள்ளே போகணும் வெளியில் வரணும்னாரு. இந்த கதவு
இந்த பக்கம் இருக்கிற கதவை மூடிட்டார். மூடிட்டு எக்காரணத்தை கொண்டு இந்த கதவை திறக்கக்கூடாதுன்னாரு. பிரசவம் வலி வந்தது. அங்கே டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆன தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாமகரணம் ஆச்சு. நாமகரணத்துக்கு சுவாமி செட்டியார் கடை, வெளியில் செட்டியார் கடை இருந்தது. அங்கே போய் உக்காந்துட்டு எங்களுக்கெல்லாம் வீட்டில் அத்தனை பேருக்கும் ஜவுளி எடுத்தார் சுவாமி. பேர் சொல்லி 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 இது சுகுணாக்கு, இது நரசிம்மனுக்கு, இது அவன் பொண்டாட்டிக்கு அப்படின்ட்டு ஒத்தொத்தருக்காக ஜவுளி எடுத்து கொடுத்து பண்ணினார். அப்புறமா நாமகரணம் எல்லாம் சுவாமி இந்த கணபதி ஹோமம் நடக்கிற இடத்துல, அப்போல்லாம் கணபதி ஹோமம்லாம் தினம் நடக்கிற கணபதி ஹோமத்தில் அந்த இடத்துல தான் கணபதி ஹோமம் பண்ண சொல்லி, ஆயுஷ் ஹோமம் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணினார். பண்ணி நான் நாமகரணம் என்ன வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணலை. அப்போது சுகுணாவை சுவாமி ரூம்குள்ளே, அப்போ குழந்தையாவோ சின்ன பொண்ணு, அவளை கூப்பிட்டு, ஆமாம் பாபா ஏதாவது பேர் நினச்சின்னு இருக்காரா சொல்கிறதுக்கு, குழந்தைக்கு வைக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அவள் தாத்தா பேர் ஏதாவது வைக்கணும் வச்சுருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமின்னா. சரி, இங்கே வாத்தியார் திருவண்ணாமலையிலேருந்து வருவார், சாஸ்திரிகள். அவர் குழந்தைக்கு என்ன பேர், நாமகரணம், ஜாதகர்மா, பரணம் சொன்ன உடனே எங்கேருந்து சுவாமி வந்தாருன்னு தெரியாது. மணி அடிச்சுண்டு சுரேந்திரன் 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 அன்ட்டு அவர் நாமகரணம் அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார். அவ்வளோதான், அது நாமகரணமாச்சு. அதுக்கப்புறமா எழுந்துட்டு சுவாமி எழுந்துக்கிறச்சே நான் எனக்கு மயக்கம் போட்டு விழுந்த உடனே சுவாமி தொடக்கூடாது யாரும் அவளைன்ட்டு கைலாச குருக்குள்ள ரூம் கோவிலுக்குள்ளே போய் விளக்கு எரியறதா பார்ப்போம்னாரு. இப்போது உள்ளே போய் பார்த்தா விளக்கு எரியுது, சுவாமி பிள்ளையார்கிட்ட இருக்குன்னாரு. இதுக்கு முன்னாடி என்னென்னா, எனக்கு நவராத்திரிக்கு முன்னாடி எனக்கு டெலிவரி டைம். அந்த நவராத்திரி ஆச்சு 10 நாள் ஆச்சு கூட எனக்கு டெலிவரி ஆகலை. இங்கே பெரிய மாமரம் இருந்துக்கு, இப்போ சின்ன மாமரம், பிள்ளையாருக்கு பின்னாடி மாமரம், அது பெரிய மாமரம். அந்த மாமரத்து கலையை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பாலு அண்ணா கூப்பிட்டு, பாலு இந்த க்ஷணம் இந்த கலையை உடைச்சி ஆகணும் அன்னார். அவர் இந்த கலையை உடைச்சி ஆகணும் அன்னார். என்னையும் வர சொன்னார். நானும் போய் நின்றுருந்தேன். அந்த கலையை யாரும் வெட்டினாலும் கீழே இறங்கலை. அது சுவாமி ஒரு கயிறை போட்டு கட்டி, எத்தனை நாள் சுமையாக இருப்பேன், இறங்கு கீழேன்னாரு. களை கிடுக்கிடும் கீழே இறங்கின உடனே சுவாமி எனக்கு விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு போய் படுத்து போனார். போய் படுத்து உடனே எனக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரூம்லேயே குழந்தை பிறந்தது. அந்த ரூம்லேயே சுவாமி குழந்தைய தொட்டில் போட்டு அவரே மண்ணுப்புகள் பாடி தொட்டில் போட்டு அனுகிரகம் பண்ணினார். அதாவது நிறைய எல்லோரும் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக தினம் அனுபவிச்சுன்னு இருக்கோம் சுவாமி கருணையை, சொல்லி முடியாது நமக்கு. அதனால் இத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். சேலம் மாமா. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். நமஸ்காரங்கள். சத்குருடைய தரிசனம் எனக்கு 1956 சித்தலிங்க மண்டலத்தில் கிடைச்சது. எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்தார். அவர் திருக்கோயிலூர் மாற்றம் வந்தபோது இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு அவர் தான் வந்திருந்தார். அப்போது ஒரு 4 மாதம் கழிச்சு தான் எங்கள் அப்பா அவரை போய் பார்த்துருக்கார். சாமிகிட்ட சொல்லியிருக்கார், இது மாதிரி நம்ம மன்னிக்கணும், 4 மாதம் வர முடிஞ்சது, என்னை மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கார். இப்போ சாமி சொன்னாராம், இல்லை இன்றைக்கி தான் சிஜனம், இன்றைக்கி தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்த்தா நீங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம், அதனால் இன்றைக்கி வந்திருக்க, அதனால் இன்னைக்கு சுதினம் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லியிருக்கார். அப்புறம் நான் சாமியோட தரிசனம் பண்ண 1956 சித்தலிங்க மடம் வந்தேன். வந்தபோது சுவாமி எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். முதல்ல அது என்ன புஸ்தகம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது, என்ன எதுவும் தெரியாது. வாங்கி பொட்டியில் வச்சுட்டேன். ஒரு 3-4 வருஷம் கழித்து சென்னையில் நான் வேலையில் இருக்கும்போது இன்னொரு நண்பருடைய கிடச்சிது. அவர் அபிராமி அந்தாயை பற்றி பெருமையாக சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு ஞாபகம் சாமி ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு. அது என்ன புஸ்தகம் பார்க்கலான்னு போய் பார்த்தா அபிராமி அந்தாதி. அப்புறம் எனக்கு அது அபிராமி அந்தாதி முழுக்க எனக்கு பாடமாச்சு.
சில வருஷங்கள் அப்பா ஒரு 10 வருஷம் கழித்து எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஏய் நம்ம வந்து அபிராமி பட்டோட 9th ஜென்ரேஷன்டா அப்படின்னார். அப்போ அந்த 1956லேயே அபிராமி வந்தாருடைய பட்டங்கள் செய்தால் அந்த அபிராமி வந்தார் ஃபஸ்ட்டு எனக்கு சாமி கொடுத்தார், அருள் வாடித்தார். என்ன சொல்கிறது, சொல்லாமா. அப்புறம் சுவாமி வந்து ஏற்காடில் வந்து ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் வாங்கினார். அந்த இடம் வாங்குறதுக்கு நான் ஒரு நாள் இங்கே சாயந்தரம் இங்கே வந்தேன் போனதுக்கு. இப்போ எல்லா டெக்ஸிஸும் நின்று இருந்தால் எல்லோரும். அப்போ ராணி என்னை காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்த உடனே இவெல்லாம் சேலம் போகிறா, இவளோடு சேர்ந்து போய் ஆக வேண்டியதை கவனிப்போன்னு சொல்லி என்னை அவளோட அனுப்பிச்சி வச்சார். ட்ரஸ்டீஸோடு அனுப்பிச்சி வச்சார். ட்ரஸ்டீஸ்லாம் போய் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டிய இதை பற்றி பேசும்போது ஒரு டியோவிட்ட போனால் அவர் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாடுங்க. அப்புறம் நான் எனக்கு ஞாபகம் வந்து சப்ரிசார்ஜில் ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் வேணா போய் பார்த்தா எதாவது நடக்குமான்னு போய் பார்க்கலான்னு போனோம். அப்புறம் அந்த சப்ரிசார் வந்து என்னை ஆக்ஷன் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் போனார். அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு நான் கைது போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உடனே ரிஜிஸ்டர் அடுத்த நாள் சாமிக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. மறுநாள் சாமி வந்து நேரம் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பாய் தான் ரெஜிஸ்டர் பண்ணுது. இந்த பாய் ஆக்ஷன் இருந்தோம் ஏற்காடுக்கு. பாய்கிட்ட சாமி உருதில் பேசிகிட்டு இருக்கார். உருதில் பேசும்போது பாய் தனக்கு என்ன வேண்டிய கஷ்டங்கள்லாம் சொல்கிறார். பாய் எனக்கு வேலை நிச்சயம் நிறுவனம் ஆகணும், பொண்ணு தானே கல்யாணம் ஆகணும், தகை கல்யாணம் ஆகணும்னு சாமி எல்லாத்தையும் சேங்ஷன் பண்ணார். மறுநாளே சாமி வந்து அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். எல்லாத்தையும் 10-12 ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணும். அப்புறம் சாமிகிட்ட சிங்காரம் செட்டியார் என்ன பண்ணார், எல்லோரும் கொடுத்தாச்சே ரமணி கிடையாதா அப்படின்னார். ரமணிக்கு தனித்த எதுவும் தேவையில்லை, இங்கே இருக்கிறதெல்லாம் ரமணி தான் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அனுகிரகம் பண்ணி சேலத்தில் போகிற வழியில் ஒரு சின்ன கிரகம் கட்டுவோன்னு சொன்னார். அதுவும் நடந்தது. அப்புறம் எவ்ரி வீக் தவம் ஏற்காடு வருவார் சாமி அந்த கட்டட வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் கட்டணம் நான் தான் கட்டினேன். எல்லாத்தையும் போய் சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்போ நான் தான் பண்ணியிருந்தேன். அந்த அனுகிரகம் பண்ணார் சாமி. நான் பண்ணுறேங்கிறத சொல்கிற அது என்னை பண்ண வச்சா. ஒவ்வொரு வாரமும் சாமி என் கடைக்கு நேராக வந்து கார் இருக்கும். நான் உஷா ஏஜென்சி எடுத்திருந்தேன், அதுவும் அவர் தான் வாங்கி கொடுத்தார். சேலம் வந்தது நான் பாம்பே போகிறோன்னு சேலத்தை கொண்டு வந்து வச்சார். என்ன வாரம் வருவார். வந்தவுடனே சுவாமி என்ன பண்ணுவாங்க, நான் போய் எல்லாம் மானசீகமாக நான் கும்பிடாத கீழே இருந்தால் மானசீகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பொறுப்பை கொடுத்துட்டு சாவி கொடுத்து ஏறுன்னு சொல்ல மாட்டார். அவர் பொறுப்பை கொடுத்துட்டு வந்துடுவான் பார். நான் சாவியை கொடுத்து கடையிட்டு வண்டியில் ஏறுன்னு அர்த்தம். வண்டியில் அவரோட போவேன். போய் ஒரு நாளோ 2 நாளோ தங்குறதாங்க, இல்லாட்டி அடுத்த நிமிஷம் வந்தாலும் வந்துடுவார், சொல்ல முடியாது. அப்படியே ஒரு 3-4 வருஷம் அந்த அனுகிரகம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஏற்காடை பற்றி பேசுறது விட்டார் சாமி. அது மாதிரி பல அற்புதங்கள் எனக்கு அருமையான நாட்கள் எனக்கு இருந்துட்டுருக்கு. இன்னமும் அந்த அனுபவங்களை அனுபவிச்சுட்டுருக்கேன். என் குழந்தை நல்லா படிக்க வச்சு எல்லாம் அதுகளுக்கு அவளுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். நிறைய சொல்ல வேண்டிய அவர் என் வாழ்க்கையே அவரோட ஓட்டின்னு இருக்கு. அது என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. ஏதாவது ஞாபகம் வந்து அப்புறம் சொல்கிறேன். நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்னவோ பெரியவாள்லாம் பேசினா அவள் அனுபவத்தை பேசினா. நான் சுவாமியை பார்த்ததில்லை, ஆனால் சுவாமி என்னை பார்த்துருக்கார். சுவாமியோட அனுகிரகத்தினால தான் நான் பிறந்தேன். என் பொண்ணு பிறந்ததும் சுவாமியோட அனுகிரகத்தினால தான். 1990 31 டிசம்பர் மணிமண்டபத்தில் என் பொண்ணு 5 மாதம் வயத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஃபிட்ஸ் வந்துடுத்து. நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. மகாதேவன் டாக்டரும் சொல்லிட்டார், சான்ஸே இல்லை பிழைக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் சுவாமி என்னையும் பிழைக்க வச்சு என் பொண்ணையும் பிழைக்க வச்சுருக்கார். இன்றைக்கி பேரனும் பிறந்திருக்கான். அதாவது சுவாமி எல்லாம் பார்த்து சுவாமி பண்ணார் அப்படிங்கிற, ஆனால் சுவாமி ஃபோட்டோலேயும் பேசுவார், சுவாமி விக்கிரகத்திலையும் பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை. ஹார்யே ப்ராப்ளத்தினால கையாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அம்மா சித்தப்பா 2 பேரும் ஆற்றுல உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தா. என் பொண்ணு 7 வருஷம் கழித்து கன்சீவ் ஆனா. அவளுக்கு கூட என்னால் போய் ஒன்றும் பண்ண முடியலை, உதவியெல்லாம் பண்ண முடியலை. ரொம்ப வருத்தமாக இருந்தது. சீமந்தம் வேறு
வந்துடுத்து டெலிவரிக்கு நம்ம ஃபிசிக்கலாக எல்லாம் பண்ணணுமே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லி எத்தத்தின்னா பித்தந்தெளிக்கும்னு சொல்லி அங்கே யாரோ ஒருத்தர் நரசிம்ம உபாசகர் நங்கநல்லூரில் இருக்கார். அவர் வழி சொல்லுவார். அழிச்சின்னு போகிறேன்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு அழிச்சின்னு போனான். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு கயிறு கட்டி விட்றேன், சரியாக போயிடும் அப்படின்னார். சரின்னு வந்துட்டேன். இன்றைக்கி ராத்திரி வந்த உடனே பொண்ணு ராதிகா ஒரு ஆவேசம் வந்தா மாதிரி கத்தினா, ஏமா உனக்கு அறிவே இல்லையா, இத்தனை சுவாமி எதுக்கு வச்சுன்னு இருக்கா, ஆற்றுல விக்கிரகமாக வச்சுன்னு இருக்க, இவ்வளோ பூஜை பண்ணுற, அறிவு இல்லாமல் போய் யாரோ நரசிம்ம உபாசகர்னு பேருக்க, என்னம்மா இப்படிலாம் பண்ணுறே நீ அப்படின்னா. இவ்வளோ சுவாமி இருக்குது, ஒரு சாமியாவது பேசுகிறதா, எனக்கு வலிக்கிறதே, எந்த சுவாமியாவது எனக்கு வலியை தீக்குமா, எனக்கு வலி தாங்க முடியல, நான் பண்ணணுமே, பண்ணதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரே அழுதுட்டு கோபமாக போய் படுத்துட்டேன். வெடிகார்த்தால் 3 மணிக்கு கனவு. எனக்கு 2 ஆற்றுல ஒரு விக்கிரகம் ஏற்கனவே வந்தது, சுவாமி விக்கிரகம் பெருசாக இருக்கும். இன்னொரு விக்கிரகம் யாரோ ஒருத்தர் ஃபாரின் போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆற்றுல வச்சுக்க முடியுமான்னு இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக கொடுத்துட்டு போனால், சரி சுவாமி இங்கே இருக்கட்டும்னு அதை வாங்கி வச்சுட்டுருக்கோம் ஆற்றுல. அப்போது விடிகாத்தால் 3 மணிக்கு எனக்கு கனவு. யாரோ ஒருத்தர் குருஜி டிவோட்டியா யாருன்னு தெரியல, அவள் கேட்குறா, உங்கள் ஆற்றுல 2 விக்கிரகம் இருக்கே, எனக்கு ஒரு விக்கிரகம் கொடுக்குறேளான்னு. அதுக்கு என்ன, தாராளமாக எடுத்துக்கோங்களே, 2 சுவாமி இருக்கார், இவர் இப்போ வந்தார், புதுசாக வந்தவர், இவரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன் நான். உடனே அவள் சரி அதை எப்படி பேக் பண்ணி எடுத்துன்னு போனோன்னு அவள் பேசிகிட்டே இருக்கா. அப்போ அந்த புதுசாக அந்த சுவாமி விக்கிரகத்துலேருந்து பேசுகிறேன், அம்மா நான் குழந்தையோட சீமந்தத்துக்காக வந்திருக்கேம்மா, நீ எதுக்கு என்ன கொடுக்குற, அவள்கிட்ட எங்கே கிடைக்கும்னு சொல்லு, அந்த அட்ரஸை கூட அவள் போய் வாங்கிப்பா அப்படிங்கிறார். எனக்கு அப்படி தூக்கி அடிச்சுட்டு எழுந்தேன் கடத்தால். ஐயோ சாமி பேசுகிறார், சாமி பேசுகிறார் கூட இல்லை, சிலையிலேருந்து சாமி பேசுகிறார், சிலை பேசுறதுன்னு ரூம்லேருந்து ஹாலுக்கு ஓடி இப்படி பார்த்து நமஸ்காரம் பண்ணு. சத்தியமாக நம்ம எல்லோரும் ஃபோட்டோ வச்சுட்டுருக்கோம், விக்கிரகம் வச்சுருக்கோம்னு நினச்சின்னு இருக்கோம். நான் ஒரு இதுலேயும் சுவாமி நமக்கு சூக்ஷ்மமாக இருந்து, என்னை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி ஒரு எறும்பு ஜென்மா எடுத்தால் கூட சுவாமியோட சுற்றி நமஸ்காரம் பண்ணணும். சீமந்தம் வரலுக்கு அந்த சுவாமியை நான் சீமந்தத்துக்கும் அழிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு உடம்பு பரவாயில்ல, நன்னா ஆயிட்டேன். ஆனால் இவெல்லாம் சுவாமி அனுகிரகத்தை சொன்ன மாதிரி சுவாமி சத்தியமாக இன்னும் படத்துலேயும் ஷிலாரூபத்திலையும் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. ரொம்ப சந்தோஷம் அந்த வாய்ப்பு கொடுத்தது. ஹலோ, ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். எல்லாரும் மணிமண்டபத்துக்கு போவோம் இப்போ. மூணு மணிக்கு ஜன்னலில் பாப்பார், சொல்லவே இல்லை சுவாமி. 3 மணிக்கு